அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 42 கேள்வி 417வது குறள். இழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். நுட்பமாக ஆராய்ந்து தேடிய அறிவினோடு கேள்வி அறிவும் உடையவர்கள் ஒரு பொருளை தவறாக உணர்ந்தாலும் அறிவீனமான சொற்களை கூற மாட்டார்கள். முன் பயிற்சியினால் நல்லுறுதி மொழிகளே வெளிப்படுத்துவர். வாயிலிருந்து அறிவு கேடான வார்த்தைகள் வராது. 3 குணத்தால் ஆனது உலகு. வேறு வேறு குணமுடைய நிலையில் இருந்தாலும் குணம் மாறுபடும் போதும் கூட கேள்வி அறிவு உடையவர்கள் பிழையாக சொல்ல மாட்டார்கள். பேதமை என்பதற்கு அறிவின்மை என்பது பொருள். பேதமை சொல்லார் என்றால் அறிவின்மையாக சொல்ல மாட்டார்கள் என்பது பொருள். ஈண்டுதல் என்றால் பலவாற்றால் வந்த அறிவு சேர்ந்த அறிவு ஒளிர செய்யும். திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும் பொழுது அது அறிவை தெளிவாக்கும். கேள்வி ஞானத்தின் பயனை கூறுகிறார். 414, 415, 416, 417 இந்த 4 குறளாலும் கேட்டார்க்கு வரும் நன்மை கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.